நமஸ்காரம். லாஸ்ட் வீடியோவில் ஆரோக்கியம் அப்படின்ற காரகத்துவத்துக்கு என்னென்ன பாவங்களெல்லாம் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதில் ஆல்ரெடி போன வீடியோவில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வரைக்கும் கவர் ஆகிருக்கும். இப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரக காரகம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டெப் 3 ரைட் சைடில் பாருங்கள், அந்த பாக்ஸில் இருக்குது. கிரக காரத்துவத்துக்கு என்னென்னலாம் ஆய்வு பண்ணணும், என்னென்ன கிரகங்களெல்லாம் ஆய்வு பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டை படிங்க. அனைத்து கிரகங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அனைத்து கிரகங்கள் அப்படின்னா 9 கிரகங்களையும் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்றத பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட கிரகமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இதுவோ எல்லா முழு உடலுக்கும் சொல்லலை. ஒவ்வொரு கிரகங்கள்கிட்டையும் ஒவ்வொரு உறுப்பு அப்படின்றது நியமிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னா தலை, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கிரககாரகம் என்னென்ன பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சூரியன் அப்படின்னா தலை, மூளை இதெல்லாம் படிச்சிருப்போம். சந்திரன் அப்படின்னா முழு உடலுக்கு காரகர். செவ்வாய் தோல், கைகள் இதெல்லாம் செவ்வாய் காரகர். பல்லு இதுக்கெல்லாம் செவ்வாய் காரகர். நரம்பு மண்டலத்துக்கு புதன் காரகர். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் காரகத்துவம் எடுத்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஆரோக்கியம் அப்படின்றது எல்லா உறுப்புகளும் சம்மந்தப்பட்டது. அப்போ ஏதோ ஒரு கிரகத்தை மட்டும் பார்த்தா நம்ம மொத்த உடலோட ஆரோக்கியத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் எல்லா உறுப்புகளினாலையும் இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டிருக்குன்றதுனால, எல்லா கிரகங்களும் சம்மந்தப்பட்டிருக்குன்றதுனால அனைத்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2வது பாயிண்ட்டை பாருங்கள். சரி, எல்லா கிரகங்களையும் பார்க்க முடியறது ரொம்ப கஷ்டம்தான், எல்லாத்தையும் ஆய்வு பண்ண முடியாது அப்படின்னா குறிப்பாக ஒரு 3 கிரகங்களையாவது கவனிக்கணும். என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், சனி. ஏன் இந்த 3 கிரகங்களை மட்டுமாவது பார்க்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் அப்படின்றது உயிர்காரகன், ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் முழு உயிருக்கு. நம்ம உயிருக்கு யார் காரகர்னா சூரியன் தான். அப்புறம் சந்திரன். சந்திரன் எதுக்குன்னா முழு உடலுக்கும் சந்திரன் தான் காரகர். அப்போ ஃபுல் பாடியும் சந்திரனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சந்திரனை கண்டிப்பாக பார்த்தாகணும். சரி, சூரியன் முழு உயிருக்கு காரகர், சந்திரன் முழு உடலுக்கு காரகர். அப்போ சனி என்ன விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கும். இந்த சனியை பொறுத்தளவில் ஒரு உறுப்புக்கு தான் காரகராக இருந்தாலும் அந்த சனி கழிவு பொருட்களுக்கு காரகர். அதாவது இந்த ஆரோக்கியம் அப்படின்றது என்னன்னா உடல்லேருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இல்லையா? கழிவுகள் வெளியேறினால்தானே உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஊர்ஜிதமாகிறது. அப்படி இருக்கும்போது இந்த கழிவு பொருட்களுக்கு சனி காரகர்ன்றதுனால கழிவுப் பொருட்கள் வெளியேற்றம் செய்யறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. அதனால் இந்த சனியையும் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் இந்த குறிப்பாக சூரியன், சந்திரன், சனி அப்படின்னு சொல்லி இந்த 3 கிரகங்களையுமாவது ஆய்வு செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் கீழே பாருங்கள், அந்த கிரகங்கள் போட்டுட்டு அதுக்கு சம்பந்தமான என்னென்ன சம்பந்தமான நோய்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். சூரியன் அப்படின்னா உஷ்ண சம்பந்தமான நோய்கள். சூரியன் உயிருக்கு காரகர், தலைக்கு காரகர், இதயத்துக்கு காரகர். இப்போ சந்திரன் அதே மாதிரி முழு உடலுக்கும் காரகர். சீதள நோய், சளி சம்பந்தமான நீர் வகை நோய், மனசு சம்பந்தமான நோய்க்கு. அப்புறம் செவ்வாய் அப்படிங்கும்போது அறுவை சிகிச்சை, கோர விபத்துகள் இதெல்லாம் செவ்வாயை பொறுத்து. அதுக்கப்புறம் புதன் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலம், பிரெயின் ஃபீவர், இந்த மாதிரி நரம்பு மண்டலம் சம்பந்தமான உள்ள நோய்களுக்கு புதன். அதே மாதிரி குரு உடல் பருமனாகிறது, கல்லீரல், உயிரணுக்கள் இதுக்கெல்லாம் குரு தான் காரகர். அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அழகு, பாலின ஹார்மோன்கள் சொல்லக்கூடிய அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் அது. அப்புறம் சர்க்கரைக்கு சுக்கிரன் தான் காரகர்.
அதே மாதிரி சனி வந்து கழிவுக்கு காரகர், பக்கவாதம், கால் சம்பந்தமான நோய் எல்லாத்துக்கும் சனி தான் காரகர். ராகு வந்து சுவாசம், அலர்ஜி, புற்றுநோய் இதுக்கெல்லாம் ராகு காரகர். அதுக்கப்புறம் கேது வந்து புண்கள், ரணங்கள், அமிலம், சிறிய போதைப் பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து கேதுக்காரகர். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் ஒரு கிரகம் ஏற்றுக்கலை இல்லையா? அதனால் 9 கிரகங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 9 கிரகங்களையும் முடிஞ்ச வரை ஆய்வு செய்வது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் சூரியன், சந்திரன், சனி இந்த 3ஐயுமாவது ஆய்வு செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் எப்படி ஆய்வு செய்யணும்னா நம்ம ஏற்கனவே பாவகாரகம் பார்த்தா மாதிரி தான். ஒரு கிரகம் தான் என்ற உபநட்சத்திர நட்சத்திர உபநட்சத்திர வழி வாயிலாக பெரும் தொடர்புகள் தான் இதுக்கும் கிரகக்காரகத்துவத்துக்கும் அதே தான். அப்போ எப்படி இருக்கணும் தொடர்புகள் அப்படின்னா ஏற்கனவே படித்த மாதிரி தான். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துக்கு அகம் சார்ந்த தொடர்பு நல்லது, புறம் சார்ந்த தொடர்பு அதுக்கேற்ற மாதிரி விளைவுகளை கொடுக்கும். ஸோ அப்போ 1, 3, 7, 11 அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெண்டுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால 70% அகமும் 30% புறத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி 5, 9 அப்படின்றது 100%ம் பியூராக அகத்துக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது, புறத்துக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஏன் அதை வந்து நன்று, ஏன் அதை வந்து 1, 3, 7, 11 வந்து மிக நன்று அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போது பியூராக இது அகம் சார்ந்தது தான். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், அகம் சார்ந்தது தானே இது வந்து ஏன் 1, 3, 7, 11 மிக நன்றுன்னு போட்டிருக்கீங்க, 5, 9 வந்து அகம் சார்ந்தது தான் ஏன் நன்றுன்னு மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா 100% இருக்க அகம் அதில் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த 5, 9 அப்படின்றது எப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படின்னா ஒரு ரெண்டுமே, பணமும் வேணும், ஆரோக்கியமும் வேணும், இருந்தால் தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இப்போது ஒரு தொடர்பு 5, 9 பியூராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆனால் பண வரவு அப்படின்றது அதில் சுத்தமாக இருக்காது. அப்போ பணம் இல்லாத வாழ்க்கை வந்து இந்த காலத்தில் சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ அது வந்து ரொம்பவும் பியூராக இருந்தாலும் கஷ்டம்தான், ரொம்பவும் மோசமாக இருந்தாலும் கஷ்டம்தான். அப்போது வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னா ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் அந்த 1, 3, 7, 11 அப்படின்றது 70% அகத்துக்கும் 30% புறத்துக்கும் சப்போர்ட் பண்ணும், புறத்தை அழிக்காது. அப்போ அது மிக நன்று, பணத்தையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த 5, 9 பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை மட்டும் வச்சுருக்கோம், ஆனால் பணம் இருக்காது. அதனால் அது வந்து அகம் சார்ந்ததுக்கு ஓகே நன்று அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2, 4, 6, 10 அதே மாதிரி தான், மோசம் இல்லை. ஏன் அப்படின்னா இது அகத்துக்கு ஃபுல்லாக எதிர். 2, 4, 6, 10 அப்படின்றது எதிர்மறையானது, இருந்தாலும் ரொம்ப அழிக்கக்கூடிய அளவு கிடையாது. இருந்தாலும் ஒரு 70% புறமும் 30% அகம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணாலும் உயிரை மட்டும் தக்க பிடிச்சி வச்சுருக்கோம். எல்லாம் உடலே அடித்து நொறுக்கினாலும் அந்த உயிர் மட்டும் கையில் இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கோம், அந்த மாதிரியான ஒரு நிலை. அதனால் அது வந்து மோசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த 8, 12ன்றது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் காலி பண்ணிடும், அதனால் மிகவும் மோசமானது. இதுதான் வந்து இந்த ஸ்டெப் 3 நம்ம கிரகக்காரகத்தில் பார்க்குறது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 4 வந்து என்னென்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா அந்த பாயிண்டில் பாருங்கள், 9ஆம் பாவத்தில் அதிர்ஷ்ட பாவம் அப்படின்னு சொல்கிறோம், இறை அருள், இயற்கை பாவம், ஆன்மீகம், பக்தி, இதெல்லாம் வந்து தான் 9ஆம் பாவத்தோட காரகம். பூர்வ புண்ணியஸ்தானம், இது மாதிரியான நிறைய தெய்வீக ரீதியான விஷயங்கள் எல்லாம் 9ஆம் பாவத்தில் அடங்கியிருக்கு. அதனால தான் இதை வந்து 9ஆம் பாவம் வந்து இயற்கை பாவம், இறை அருள் மிக்க பாவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பாவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். எப்போவுமே ஒரு இறை அருள் இருந்தால் அதை வந்து எதையும் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்றோர் வாக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த இறை அருள் அப்படின்றது ரொம்ப
மிகையானது. அதை நம்மளால் வந்து அனுபவிச்சாதான் அதுக்கோட மகிமை தெரியும். அதனால் இந்த 9ஆம் பாவம் அப்படின்றத ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஒரு செயலுக்கு என்னதான் முயற்சி செய்யாமல் இருந்தாலும் இறையருள் இருந்தால் அந்த செயல் தானே நடந்து விடும். அப்போ இறையருள் அப்படின்றது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அந்த செயலுக்கு என்னதான் அவர் வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருந்தாலும் கடவுளே வந்து அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய பாவம், அதுதான் வந்து 9ஆம் பாவம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இந்த பாவத்தை எப்படி ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக பெரும் தொடர்புகள் அதே சேம் தான். ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 3 7 11 மிக நன்று 70% அகத்துக்கும் 30% புறத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது. பொதுவாக அகம் சார்ந்த பாவங்கள் எல்லாமே அகம் சார்ந்த தொடர்பில் இருந்தால் நல்லது. அதுவும் 1 3 7 11 இருந்தால் சிறப்பு. 5 9ன்றது பியூர் அகத்துக்கு நல்லது, புறத்துக்கு ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி 2 4 6 10ன்றது புறத்துக்கு 70%ம் 30% அகத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது. 8 12 ஆல்ரெடி எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி இது வந்து மோசமான பாவம். இதுதான். இதுக்கப்புறம் வந்து தசா புத்தியோட நிலையை பற்றி ஆய்வு பண்ணுறது எப்படின்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். நட்பு பாவம் பகை பாவங்கள்னால் என்ன, அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட இந்த பார்ட் 2 அப்படின்றது முடிகிறது. நன்றி.